ஹாய் எல்லோருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் பைட்ஸ் சேனல். நம்ம இன்றைக்கி பச்சை பயிர் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம ஒரு கப் அளவு அரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கலாங்க. அது கூடவே ஒரு கப் அரிசினா 1/3 பங்கு பச்சை பயிர் எடுத்து வானிலையில் நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்துக்கலாங்க. வறுபட்டதுக்கப்புறமா இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கிற தண்ணி இது முழுகிற அளவு ஊற்றி ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாங்க. இப்போது இந்த சாதம் தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 1/4 மூடி தேங்காயை சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறமா ஒரு 4-5 பச்சை மிளகாய் முழுசாக எடுத்துக்கலாங்க. அப்புறம் ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளியை சின்னதாக கட் பண்ணிக்கலாங்க. கூடவே கருவேப்பிலையும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த சாதத்துக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாங்க. மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, அப்புறமா காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய் சேர்த்து நல்லா பவுடரை அரைச்சிக்கலாங்க. அரைச்சதுக்கப்புறமா ஒரு கட்ட அளவு பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து தண்ணி விட்டு நைஸாக அரைச்சிக்கலாங்க. இப்போது நம்ம சாதம் செஞ்சுக்கலாங்க. குக்கரில் ஒரு 4 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இதுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துனா ரொம்ப நல்லா இருக்குங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கடுகுளுந்து சேர்த்து பொரிய விட்டுக்கலாங்க. கடுகுளுந்து பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கலாங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, கூடவே உப்பு சேர்த்து நல்லா வதக்கலாங்க. இந்த தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற தேங்காயை சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க. இப்போது 1 பங்கு அரிசினா 2.5 பங்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற பச்சை பயிறு, ஊற வச்சுருக்கிற அரிசி இதெல்லாம் சேர்த்து உப்பு பார்த்துட்டு பத்தலினா சேர்த்து குக்கரை மூடி வச்சு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ 3 விசில் வந்துடுச்சு. நம்ம பச்சை பயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த பச்சை பயிர் சாதம் ரொம்ப குயிக்காகவும் பண்ணிடலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியும் கூட. இது லஞ்ச் பாக்ஸுக்கும் நம்ம செஞ்சு கொடுத்துக்கலாங்க. நீங்களும் இந்த டேஸ்டியான பச்சை பயிர் சாதத்தை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.